லோன் தருவதாக கூறி 39,000 மதிப்புள்ள கோழிகளை ஏமாற்றி வாங்கி குடும்பத்தோடு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுவிட்டு கோழிப்பனை உரிமையாளரை வங்கி மேலாளர் மோசடி செய்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் விரிவாக. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டம் மஸ்தூரி பகுதியில்தான் இந்த ஏமாற்று வேலையை அரங்கேற்றியிருக்கிறார் ஒரு வங்கி மேலாளர். ரூப்சந்த் மன்ஹர் என்ற விவசாயிக்கு லோன் வழங்க வேண்டுமெனில் தனக்கு முதலில் ஆரோக்கியமான நாட்டுக்கோழியை சாப்பிட தர வேண்டும் எனவும் அப்போதுதான் லோன் கிடைக்கும் எனவும் விவசாயியிடம் கூறியுள்ளார். இதை நம்பிய விவசாயியும் தனக்கு 12 லட்சம் ரூபாய் லோன் கிடைத்தால் போதும் என வங்கி மேலாளரின் பேச்சை கேட்டு நாட்டுக்கோழி ஒன்றை கொண்டு வந்து வங்கி மேலாளரிடம் அளிக்கவே அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்பத்தோடு ருசியாக சமைத்து சாப்பிட்டுள்ளார் அந்த வங்கி மேலாளர். கோழியின் ருசியை பதம் பார்த்த வங்கி மேலாளர் மீண்டும் லோனுக்காக வந்திருந்த விவசாயியிடம் திட்டமிட்டு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் மற்றொரு கோழி வேண்டும் என கேட்கவே ஒன்றும் தெரியாத வெகுளியான அந்த விவசாயி மற்றொரு கோழியையும் பல முறை மேலாளருக்கு தந்துள்ளார். முன்பு போலவே நாட்டுக்கோழியை ஒரு பிடி பிடித்துவிட்ட வங்கி மேலாளர் அப்பாவி விவசாயியை தனக்கு கிடைத்த ஒரு சாய்ஸாக பயன்படுத்தி தான் ஏமாற்றப்பட்டதை விவசாயி உணர்ந்துள்ளார். அதோடு கோழிகளை பிற பகுதிகளில் விற்று 2 மாதங்களில் கிடைத்த பணத்தில் 10% கமிஷனாகவும் வங்கி மேலாளருக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இப்படியே செய்து வந்த வங்கி மேலாளர் ஒரு கட்டத்தில் தனது கடனுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஏமாற்றி வந்ததையும் புரிந்து கொண்ட விவசாயி ரூப்சந்த் மன்ஹர் மனமுடைந்து போனார். இதையடுத்து செய்வதறியாமல் தன்னிடம் வாங்கி சாப்பிட்ட கோழிகளுக்கு பணம் கேட்டும் கிடைக்காத விரக்தியில் இருந்த விவசாயி தன்னை ஏமாற்றி மோசடி செய்த வங்கி மேலாளர் மீது துணைநிலை மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸில் போய் புகார் அளித்துள்ளார். இருப்பினும் இது தொடர்பாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயி தனக்கு நியாயம் கிடைக்காவிடில் உண்ணாவிரதமிருந்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என கூறி போராட்டத்தில் குதித்தார். மேலும் மஸ்தூரி பகுதியில் உள்ள அந்த மேலாளர் பணியாற்றும் வங்கி முன்பாக தீக்குளிக்கவும் முயற்சி செய்ததால் அங்கு கலவரமே ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் விவசாயி ரூப்சந்த் மன்ஹருக்கு சேர வேண்டிய பணத்தை விசாரணைக்கு பின்பு அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இப்படியாக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விவசாயி நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.